ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சிங்க. அதுவும் நம்ம வெண்பாவால் தான் அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்குமே விஜய்க்கும் சரி நம்ம மல்லிக்கும் சரி தெரியல. ஆக மொத்தம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்ம வெண்பா குட்டி காலில் வெந்நீர் ஊற்றிக்கிட்டு அவங்க வலியில் துடிக்கிறத நினச்சா உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. நம்ம மல்லிக்கு கோவம் பயங்கரமாக வந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜய் பேசினதும் அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே மனசு கேட்காம ஃபோன் பண்ணி வெண்பா குட்டி எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கால் ஃபுல்லாக பெண்ணீர் பட்ட இடம் எல்லாம் புண்ணாயிடுச்சு மல்லிமா, நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஜய்க்கு எந்த நிமிஷம் உண்மை தெரிய ஆரம்பிச்சிச்சோ அந்த நிமிஷம் இந்த ராஜி இந்த சுடர் கூட டீலிங் பேசுகிறாங்க. ஏன்னா விஷயம் டிஎன்ஏவில் பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ராஜி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ராஜி இந்த டைமில் சுடர்கிட்ட டைரெக்டாக நீ சுடர் தான், நீ ரேணுகா இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும்டி, நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணால் ஏமாற்றி நீ ரேணுகான்னு சொல்லலாம், ஆனால் என்கிட்ட ஏமாற்றவே முடியாது, நீ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீலா, என் கூட டீலிங் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க இந்த ராஜி. ஸோ இதை கேட்டதும் இந்த சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுகிறாளே, இந்த உண்மை எப்படியாவது மறைச்சிடலான்னு பார்த்தா அந்த மல்லிக்கு அடுத்தது இவ வராளே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராஜி மல்லிக்கிட்ட ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தாண்டி ஒண்டை வந்த பிடாரி, இந்த வீட்டில் எப்படி இருந்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு மூலையில் இருந்துக்கோ, ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பயங்கரமாக கேவலப்படுத்தி கிழிச்சு நாராக தொங்க விட்டுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லிக்கு நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, சந்தோஷந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே அது விஷயம் இல்லை. இப்போ விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சதுனால நீ என் பொண்டாட்டி ரேணுகா இல்லடி, நீ சுடர்தான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா கதிரேசனும் நிஷாவும் சும்மா விட போகிறதில்ல. இவ தான் என் அக்கா, இவ தான் என் பொண்ணு, விஜயோட பொண்டாட்டி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வெண்பாவை விஜய்கிட்டேயும் மல்லிக்கிட்டேயும் இருந்து பிரித்து வைக்க பார்ப்பாங்க. அதனால் இவ எந்த நோக்கத்தோடு வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட கையும் களவுமாக பிடிச்சி அதுக்கப்புறம் தான் கதிரேசன்கிட்டேயும் நிஷாக்கிட்டேயும் ஒப்படைக்க முடியும். அப்போ தான் அவங்க நம்புவாங்களே தவிர, இப்போ நம்ம விஜய் எப்படி ஸ்ட்ராங்காக அவள் லைவாக பேசினதை வீடியோ காலில் அதாவது ஆடியோவாக கேட்டதுக்கப்புறம் தான் நம்பினார். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடியோ ஆதாரமாக ஸ்ட்ராங்காக காமிச்சா மட்டும்தான் நம்புவாங்க. அப்போ தான் இவ நம்ம லைஃப்பை விட்டு முழுசாக போக முடியும். ஏன்னா இவ சுடராக இருந்தாலும் இவளுடைய ஃபேஸ் ரேணுகா மாதிரி இருக்கிறதுனால நம்ம விஜய் அவ்வளோ சீக்கிரத்தில் இவளை இவ வேற ஒருத்தின்னு சொல்லிட்டு விட்டு விலக முடியாது. கதிரேசன் விட மாட்டார். அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சி கதிரேசன் முன்னாடி நிப்பாட்டி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு விஜயே வீட்டை விட்டு வெளிவிடணும். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.